ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ரெட் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்து வச்சுட்டேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி குழந்தைங்க இது மாதிரி கேட்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் இல்லைன்ட்டு இது பண்ணாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டை போட்டேன். நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையே ரொம்ப தீஞ்சிட வேண்டாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் சூடானோடனே நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ ப்ரெட்டை வறுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் பூண்டையும் இஞ்சியும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் போட்டேன். இது குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். தக்காளி நல்லா வதங்கினாவே போதும். இப்போ லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ப்ரெட்லேயும் உப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க மசாலாவோட. இப்போ பாருங்கள், நான் வெளியே வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம தம்பியும் பாப்பாவும் போய் வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆசைப்படுவாங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் இது மாதிரி செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரெட்டை வறுத்து வச்சுருக்குறீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா அந்த மசாலாலாம் ப்ரெட்டில் ஒட்டி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ப்ரெட் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.